glaube, das ist ein Motto auch dieser 10 Tage hier, dass man friedlich miteinander feiert. Und ich wünsche mir viel Toleranz zwischen den Religionen und நிகழ்வு செய்கிறவைக்கும் சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. அண்ணா கார் நீங்க வந்து பார்க் பண்ணீங்கல்ல அதுக்குள்ள இல்லையா? ஆனா வந்ததுக்கு நீங்க 5 ரூபா காசு கொடுக்கணும். புதருக்க இல்லன்ற மாதிரி நான் எடுக்கல வந்து சொல்லிட்டான். செக் பண்ணணும். அது மட்டுமில்ல இது ஒரு எச்சரிக்கையா இருக்கு கம் கோயிலுக்கு சனத்துக்கு. கம் கோயில்ல தாலி அறுக்கிறதுக்கு குரூப் ஆறதே களவு. வேலை செய்யறது 4-5 பேர் போட்டோ எடுக்கிறது ஒரு ஆள். கவனம் கவனம் அதுக்கு தடை கிடைக்கி விழுந்துட போற தாண்டு கண்டு செத்துற போற எல்லாம் சும்மா அப்படியே கலக்குதுராப்பா. இந்த சாரி இங்க குஞ்சம் பச்சை சாரி எல்லாம் எத்த கடவுளியவோ இவங்க வாங்குறாங்கன்னு. என்ன விதமான இசையோட எப்படி அந்த சாமி ஊர்வலம் வரும் உங்களோட ஊர்ல சொல்லுங்க? எங்களோட ஊரில் வந்து சாமி வர்றதுக்கு முன்னாடி உண்டியல் வரும். உண்டியல் இப்போ இவங்க வந்து மேலதாளம் வாசிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ட்ரம் வாசிக்கிறாங்க. பிலாப்பழமண்டா எந்த ஊர் பிலாப்பழம் நல்ல நினைக்கிறீங்க ஊர்ல? பஜனை எதை எடுக்கிறது அப்பத்தையா? நீங்கள் என்ன என்னென்ன இன்றைக்கு ஸ்பெஷல் என்று சொல்லுங்க. அப்போ உங்களோட கடையில் பார்ட்டி ஆர்டர்கள் வந்து கொண்டிருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களோட டெலிவரி தான். இசை அந்த வாசி என்ன விதமான இசை அதில் இசைக்கப்படும் அந்த சாமி ஊர்வலம் வரைக்கும்? மங்கள வாத்தியம் தான். அப்போ அந்த செஞ்சாச்சு எல்லாம். நீங்களும் தேர் இழுத்தீங்களா? தேர் இழுக்க இல்லையா? அடிக்கடி நீங்க அண்ணா காப்ப காண இல்லையா? நீங்க கண்ட நீங்களோ? அப்பத்துக்கு வெயிட் பண்றீங்களா? என் வடிவா கும்பிட்டாச்சு. தேர் இழுத்த நீ பார்த்தேன். அப்படி என்ன செய்யுங்கடா, குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி வைங்க. 6வது 5 ரூபா தந்துட்டு ஒரு சோடி பாருங்க. இந்த ஐஸ் 1 ரூபா 50 சமாம். கோன் எக்ஸ்ட்ரா காசாம். அது அவிக்கிறல்ல உள்ள பொறிக்கிறது. அண்ணே கொத்து வாங்குறாங்க. என்ன தலை கொத்த போறீங்க? இவர் கொத்துவாருங்க கட்டிங்கன் கோயில்ல மாதுளம் கண்டு நிக்குது. கண்டு இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆர்எஸ் ஃபேஷன் அன்றைக்கு பூப்பட்டால் எடுத்து போட்டேன். தம்பி வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். நீங்க யூடியூப்ல போட்டு விட்டீங்க வீடியோ, அது எனக்கு டைம் இல்ல பிஸியா போட்டு வந்த நீங்க. இது சவுண்ட் சர்வீஸ். அப்ப அந்த வேட்டியை மடிச்சு கட்டி திரியவர் என்ன செஞ்சவர்? ஸ்பெஷல் சர்வீஸ் வந்து 2 அப்பமும் ஒரு தோசையும் பண்ணீங்கன்னா ஒரு சோறும் ஒரு அப்பளமும் நான் உங்களுக்கு ஒரு ஐஸ் ஸ்டாரன் பொமஸ் ஸ்டாரன் நீங்க சூஸ் பண்ணி அடுத்த வீடியோ. இல்ல இல்ல பொமஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணல. அது சீக்ரெட் ஃபுட் சர்வீஸ் இந்த முதலாளி இவர் நிக்கிறார். சரியா வாங்க இஞ்சால இருக்கா உங்களோட கடை எங்க இருக்கு என்ன மாதிரி என்று சொல்லி இருக்கா கதைப்போம். வீடியோ பார்த்து கொண்டிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிங்கன்னா ஜெர்மனியில் இருக்கிற ஹட்டிங்கன் நகரத்தில் இருக்கிறேன். ஹட்டிங்கன் நகரத்தில் இருக்கிற ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய வருடாந்த தேர் திருவிழா அன்றைக்கு விசேஷமாக நடந்து கொண்டிருக்கு. சனம் குறைவாக இருக்குன்னு பார்க்க வேணாம். சனமெல்லாம் உள்ளுக்கு சாமி இழுக்கிறதுக்கு பின்னால் ஊர்வலத்தில் நிற்கிது. கொஞ்ச நேரத்தில் வரும். நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. சனங்கள் எல்லாம் இப்போ வந்து மோர் தண்ணி அதெல்லாம் குடிச்சு கொண்டு என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வாங்க போய் பார்ப்போம்.
வணக்கம். முன்னுக்கு போகிறேன், புறம் எடுப்போம் இல்லாட்டி. Jörg Glaser und der Frau Tia Wenzel dafür, dass Sie heute vorbeigekommen sind, wie auch jedes Jahr, um den Tempel während des Tempelfestes zu besuchen. So, jetzt darf ich auch was sagen. Ja, meine Damen und Herren, ich fühle mich geehrt, dass ich wieder eingeladen bin hier zu dem Tempelfest. Es ist wirklich eine schöne Tradition, auch für mich persönlich hier dabei sein zu dürfen einmal im Jahr. Und ich finde es jedes Mal sehr beeindruckend, was Sie hier durchführen. Und das macht mich stolz, dass dieses Tempelfest in Hattingen stattfindet. Ich bin froh, dass wir als Stadt Hattingen Gastgeber sein dürfen. Ich sage das einmal den Hattinger Bürgerinnen und Bürgern, die ja hier auch unter uns sind, aber auch denjenigen, die zum Teil von etwas weiter hergekommen sind. Ich finde es toll, dass Sie hier sind, dass Sie hier feiern. Ich habe gelernt, es ist heute der 9. Tag. Also Sie haben schon einige Tage jetzt hinter sich. Morgen geht das Fest zu Ende. Nächste Woche geht es dann irgendwie weiter. Und es finden regelmäßig auch Gebete hier in diesem Tempel statt. Das macht mich froh und stolz. Und ich darf vielleicht noch eine Anmerkung machen in diesen Zeiten, ich weiß nicht, wie es Ihnen geht, die insgesamt nicht sehr erfreulich sind in aller Welt. Wir haben sehr viele Probleme, es gibt viele Kriege, es gibt Auseinandersetzungen, es gibt mehr und mehr Diktatoren. Ich bin froh darüber, dass diese Veranstaltung, diese ganzen 10 Tage im Zeichen des Friedens stehen. Und da halten wir zusammen. Wir müssen gemeinsam den Frieden weiter erhalten und auch für den Frieden uns einsetzen, für den Frieden kämpfen. Dankeschön.
Ein bisschen zusammenstellen. Die Dame auch. Hier nur. Die. Achso, ja. Ich kann das so schlecht sehen. Okay. Danke. Wir möchten einmal erstmal danken, dass Sie uns überhaupt die Möglichkeit geben, unser Kulturgut und unsere Religion so zu ehren, wie wir es quasi auch in unserem Mutterland kennen, und dass Sie uns auch die Breite und die Chance geben. Und ich habe ja jetzt auch mitbekommen, dass Sie auch schon seit mehreren Jahren hier sind. Was sind denn so Ihre Eindrücke, die Sie sammeln konnten? Also für mich ist es faszinierend, das zu sehen, wie Religion auf unterschiedliche Art und Weise ausgeübt werden kann. Ich finde es faszinierend, dass wir in Hattingen hier offensichtlich ein nicht ganz unwichtiger Standort sind mit diesem Tempel. Genau. Und ich bin ein großer Freund einer bunten Gesellschaft. Ich glaube, ich habe es vorhin auch in einigen Worten versucht zu sagen, dass es ganz wichtig ist, dass diese bunte Gesellschaft in all der Vielfältigkeit, die wir haben, dass wir zusammenhalten und dass wir das friedlich tun als Menschen, als Menschheit. Und ich glaube, das ist ein Motto auch dieser 10 Tage hier, Ja. dass man friedlich miteinander feiert. Und ich wünsche mir viel Toleranz zwischen den Religionen und deshalb bin ich hier, um auch zu zeigen, dass mir das wichtig ist, dass wir eine bunte, friedlich zusammenlebende Gesellschaft sind. Ja, also ich finde, heutzutage ist es sehr wichtig, dass man voneinander lernt und auch lernt, die anderen Kulturen zu schätzen, weil mittlerweile sind ja sehr viele auch Menschen aus anderen Ländern in Deutschland. Und dann ist es ja viel schöner, Genau. eine sehr breite Vielfalt an Kulturen zu schaffen. Genau. Und ja, das ist ein Fest, wo sehr viel Vielfalt auch in unserer Kultur zu sehen ist. Es sind sehr viele Stände, sehr viele Läden, sehr viele Menschen, sehr viele Geschichten. Und dann hätte ich eine Frage, was finden Sie denn hier heute am schönsten? Also ich finde die ganze Atmosphäre sehr schön, muss ich sagen. Und für mich ist das eine sehr fremde Welt, mitten in Hattingen. Das ist wirklich faszinierend und ja, was ist das Faszinierendste? Ich freue mich jetzt gleich auf den Umzug, weil der ist besonders spektakulär, ist sehr laut, der ist mit den wiegenden Männern. Genau. Das hat schon was und dann bin ich gespannt, ob ich heute wieder eine Kokosnuss werfen darf. Das habe ich letztes Jahr zum ersten Mal gemacht und es hat auch geklappt. Also Ja. insofern bin ich ein bisschen nervös, die Kokosnuss muss ja auch zerplatzen, Ja. sonst ist es schwierig, aber nein, ein tolles Fest, ich bin froh dabei zu sein. Ja, das freut uns sehr, Sie auch hier zu haben. Dankeschön. வணக்கம் இது என்னது தமிழ் புத்தகங்கள் குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு படிக்கிற தமிழில் யா தமிழ்லையும் டோய்ச் எழுத்தோடையும் ஆ அப்போ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் என்ன இதான் உங்களோட போடலை அதில் இது மட்டும்தான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன் என்ன பேர் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து இன்ஸ்டாகிராமில் போய் ஓகே அதை இப்படி எழுதியிருக்கும் ஆயுத எழுத்து கொடுத்தா வருமா இல்லாட்டி என்ன மாதிரி அந்த சைட்டை காட்டுங்க இந்த ஆயுத எழுத்துன்னு சொல்லி சொன்னால் உங்களோட சைட் வருமேண்ணே Yeah. ஓகே சரி கோயில் இந்த
நீங்கள் இன்றைக்கு என்ன மோரா குடிக்கிறீங்க? ஆ, எப்படி இருக்கு இன்றைக்கு? நல்லா இருக்கு. ஊறுகாயெல்லாம் போட்டு கரைச்சிருக்கு. ஊறுகாவும் போட்டிருக்கா? ஊறுகாயெல்லாம் போட்டு கரைச்சிருக்கு. அப்போ நாங்களும் கொண்டு வாங்கி குடிச்சு பார்ப்போம் என்ன? சூப்பரா இருக்கு. ஓ, இப்போ எப்படி இன்றைக்கு நிறைய சனம் வந்திருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முதல்ல விட இந்த வருஷம் நிறைய சனம் நிறைய சனமாக இருக்கு. பார்க்கிங்கு இடம் எல்லாமே இருக்கு. அப்படி நிறைய சனம் வந்துருக்கு. நல்ல சனம் சரி. அப்போ நாங்கள் பிறகு கதைப்போம் இல்லைங்க. இவர் வாயாலேயே வடை சுட்டு கொண்டிருக்கார். சர்பத்தை ஊற்றி கொடுங்க சும்மா. கவனம் அதுக்கு தடை கிடைக்கி விழுந்துட போற, தாண்டு கண்டு செத்துற போற. வேலை செய்யறது 4-5 பேர், போட்டோ எடுக்கிறது ஒரு ஆள், சின்ன பொடியெல்லாம் கூப்பிட்டு வச்சு வேலை வாங்குறாங்க. ஒரு டென்ட் அடிக்கிறதுக்கு 4445 பேர். என்ன பாஸ், இன்றைக்கு டென்ட் அடிச்சு முடிப்பீங்களா இல்லாட்டி நாளைக்கு விடிஞ்சிருமா? இது முடிஞ்சிருமே. ஆனால் கவனம், இரவுக்கு காத்து காத்து. இந்த சின்ன படிகளுக்கு இது எப்படி செய்யறன்றதை விளங்கப்படுத்தி கொண்டு நிற்கிறோம். அவங்க சின்ன படிகள் தான் செய்யறாங்க. இப்போ நாங்கள் சும்மா பார்த்தோன்னு நிற்கிறோம். இனி அடுத்த முறை நாங்கள் குனிஞ்சா நிமிர மாட்டோம். அப்போ அவங்கள வச்சு தான் செய்யணும். இப்பவே அப்படித்தான் இருக்கு நிலைமை. அப்போ அவங்களுக்கெல்லாம் காட்டி கொடுக்கணும் வேணே. ஏதோ நாளைக்கு சனத்துக்கு சோறு கொடுத்தா சரி, இது கீழே வச்சு. திருவிழாவுக்கு ஒரு ஆள் சிரமதானம் செய்கிறண்டு புல்லு வெட்டி பக்கத்து சிட்டிக்கு மட்டும் போயிடுவார் போல வெட்டி. இங்கே பாருங்க என்ன மாதிரி. எவ்வளோ ஆள் உங்களுக்கு இதில் அனுபவம் வெட்டி? எனக்கு அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அனுபவம் இருக்குது. இதால தானே இல்லாட்டி கத்திரிக்கொள்ளாலையா? இதால தான். இப்போ நீங்கள் வெட்டி இப்படி அந்த பத்தைக்காவே அந்த மரத்தெல்லாம் வெட்டிடுவீங்க போல. இல்லை நாங்கள் இருக்கிறது நோமலாக வந்து நிலத்தில் இருக்கிற சின்ன இதுகளை தான் வெட்டுவோம் முடியும். மரங்கள் இந்த நாட்டு சட்டப்படி பெர்மிஷன் இல்லாமல் எடுக்க முடியாது. உண்மைதான். இது கொஞ்சம் பவர்ஃபுல் குறைஞ்சது தான். அப்போ ஓகே. இல்லாட்டி நீங்கள் கண்ணாடி போடணும், ஹெல்மெட் போடணும். அது பென்சில் இருக்கிறது வந்து போடணும். அது பவர்ஃபுல்லானது. இது கொஞ்சம் அக்கூல இருக்கிறவரையா கொஞ்சம் பரவாயில்ல, பெருசா பாதிப்பு வராது. இது சும்மா அந்த வீட்டுக்கு முன்னால முளைக்கிற அந்த சின்ன புல்லுகளை வெட்டுறதுக்கு நல்ல சாமான. இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல இவ்வளவு பெரிய ஏரியாவை நாங்க கவர் பண்ணி அங்க இருந்து இங்க மட்டும் வெட்டி வந்துட்டீங்க. நார்மலா வந்து கையால புடுங்குறதுன்னா 1 மணி தான் செல்லும். கையால புடுங்குறதெல்லாம் அந்த காலத்துல. இப்ப அன்றைக்கு இங்க போட்டிருந்தவன் இந்த லிடில் சூப்பர் மார்க்கெட்டில் போட்டிருந்தவன் 27 ரூபாய்க்கு. இது அதை விட நீங்கள் அந்த அதுக்கு போடுற சார்ஜர் இருக்கு தானே, அது 2 எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து வாங்கணும். அது ஏதோ 17 ரூபாய் ஏதோ ஒன்று போட்டிருந்தவன் தனி. அப்போ அது ஓகே. ஆனால் அப்படி சின்ன புல்லுகள் வெட்டுறதுக்கு வெட்டுங்க. இப்போ வாரியாலே கடை இங்கே மட்டும்தானே வரும். இப்போ இது வழி இவ்வளவு மட்டும்தான் கடை வரும். அங்கே சனம் கூட வந்தால் நின்று கொள்றதுக்கு தேவைப்படும் தானே. இந்த சைட் வழி எல்லாம் வேணே அணியா குப்பையெல்லாம் கிடக்கு. பெருசாக கொண்டு வந்து வெட்டி அங்கே மட்டும் பாவிக்கலாம் நாங்கள். அதான் அந்த அது மட்டும் வடிவாக பாவிக்கலாம். நாளைக்கு அன்னதானத்துக்கு எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கு. இது பாருங்க, வெங்காயம் எல்லாம் குமிச்சு வச்சு கிடக்கு. இந்த இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. மரவள்ளிக்கிழங்கு மற்றவங்களெல்லாம் வெட்டிக்கான். அப்படி சின்ன வெட்டியிருக்கான். வெங்காயம் தானப்பா நல்ல வடிவா ஃபைனாக வெட்டியிருக்கு. என்ன வடிவா வெட்டிக்காண்டு வர்றா. இது மெஷினில் வெட்டியிருக்கேனே. சும்மா பொய்ய சொல்ல, நீ வெட்டல. நல்ல வடிவா வெட்டி அரிஞ்சிருக்காங்க. இந்த கத்திரிக்காய், பூசணிக்காய். அது சரி, இது என்னத்துக்கு வச்சிருக்கு? சோறு உழைக்க. அப்படி சுப்காராவில் சோறு உழைக்கிறாங்க. என்ன தயாரிப்பு நடக்குது? மிளகாய், மோர் மிளகாய். மோர் மிளகாய் வேறு. இங்கே அப்பளம் எல்லாம் பொரியல் நடக்குது. சின்ன பிள்ளையெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. பரவாயில்ல, நல்ல விஷயம் என்ன. நல்ல மோட்டிவேஷன் என்ன. பரவாயில்ல.
பொறிச்சு போடுங்க, நாளைக்கு நிறைய சனம் வரும். என்ன? ஓ சரி, 2 ரெடி ஆகிட்டுது. அதுக்கு இடையில் எல்லாம் சும்மா அப்படியே கலக்குதுராப்பா இந்த சாரி. இங்கே குஞ்சம் பச்சை சாரி எல்லாம் இங்கே எந்த கடவுளியவோ இவங்க வாங்குறாங்கன்னு. என்ன சொல்லுங்க, நீங்க கன தூரத்தில் இருந்து வந்திருக்கிறீங்க, எப்படி இருக்கு கோயில்? இனித்தானே சனம் பாரு, இப்பதானே டைம். கடையிலும் கொஞ்சம் குறைவு, சனம் கூட. உள்ளுக்கு தேர் இழுக்கிறபடியா சனம் குறைவு மாதிரி தெரியுது. சனம் முழுக்க உள்ளுக்கு நிற்குது தானே வெளியில வந்தோடனே. அப்போ என்ன மோரெல்லாம் குடிச்சிங்களா? மோரை குடிச்சு பாருங்க. பொடியங்கள் ஊறுகாய் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க. வணக்கம், நீங்க எங்க ஓடி ஒழிக்கிறீங்க? மோர் குடிச்சிங்களா? வணக்கம், என்ன இன்றைக்கு உங்கள்கிட்ட ஸ்பெஷல்? எல்லாமே ஸ்பெஷல் தான். என்ன கொத்ரோட்டியும் இருக்கு. நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? பீலஃபெல்ட் இல்லையா? கடையா வச்சிருக்கீங்களா? சும்மா இந்த பார்ட்டி சர்வீஸ் மாதிரி கோயில்களில் கடை போடுறது, இல்லாட்டி பார்ட்டி சர்வீஸும் சரி நீங்கள்? ஓகே. எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஹோல்சேல் கிழங்கு ரொட்டி எல்லாம் என்ன விலை? 1 ரூபா 50. இங்கே தோதல் இது என்ன விலை? மஸ்கெட் என்ன? இது தோதல், இது மஸ்கெட். என்ன விலை விற்கிறீங்க? 15 ரூபா. அன்றைக்கும் அப்படித்தான். இந்த ரொட்டி மாஸ்டர் வந்துட்டு என்ன இது வீச்சு ரொட்டி மாஸ்டர் வீசுங்கண்ணா. அப்படி இது நீங்கள் பீசி போட்டு கிழங்கு வச்சு பொரிக்கிறது. இந்த அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உடனே செய்து கொடுக்கப்படுது. அடுத்தது எங்கே போட போகிறீங்க கடை? அம்மன் கோயில் ஹம்மிலையா? ஹம்மில் நீங்கள் ஒன்று தானே இங்கே 2 பேரும்? இல்லை அதே வேறு. நீங்கள் போடுறீங்களா ஹம்மில்? ஓகே. கொலண்டில் போடுவேன். கொலண்டில் எங்கே விளையாட்டு போட்டி? பிள்ளையா கோயில் அது எப்போ? அந்த அவுட்லெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இல்லை, அது முருகன் கோயில். எங்கே இருக்காது? ஓகே, டென்ஹெல்டு பிள்ளையா கோயில். அது எப்போ? அது வார ஞாயிற்றுக்கு அடுத்த ஞாயிறு. ஓகே, வார ஞாயிறு ஹம் கோயில், அதுக்கு அடுத்தது. ஓகே, சிவன் கோயில் டோட்முண்ட். அப்போ அந்த முருகன் கோயில் அவுட்லெட்டில் அடியில் இருக்கிறது, அதை பண்ணி தெரியுமா? அதுவும் நல்ல விசேஷமாக நடந்த போன வருஷம் நம்ம எடுத்து போட்டோம். 8ஆம் மாதமா? ஓகே, பாப்போம் அப்போ. சரி, அப்போ நடத்துங்க. வணக்கம். இப்படி என்ன மாதிரி எங்கே அண்டை கண்டிருக்கவன்? எங்கே கடை? எங்கேருந்து கடை வந்திருக்குங்க? பாரண்டோஃப். ஓகே. அண்டை பூப்பட்டாலில் போட்டனீங்களாக்குமா? போட்டனீங்களே. பிரச்சனை இல்லை. கடையின் பேர் இருந்தால் போட்டு கடை டெக்ஸ்டைல்ஸ். அங்கேயும் கடை வச்சுருக்கீங்களே? ஆன்லைனுமா? எல்லாம் அதில் போட்டு கிடக்கேனே டீட்டெயில்ஸ் எல்லாம். சரி, அப்போ சாரி கிரியேஷன்ஸ். பாப்போம் இவே என்ன வச்சிருக்கணும் வந்து. வணக்கம். எப்படி உங்களோட காய்க்கிறதுக்காக தான் பாட்டெல்லாம் ஓஃப் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன். இல்லையா? சரியா பண்டைக்கு என்ன ஆஃபர் போட்டிருக்கீங்க? ஏன் ஒட்டுற வட்டியா? இல்லைண்ணே, சும்மா வீட்டி. சாரியா? பரவாயில்ல, நாங்கள் சாரியை வாங்கி வேட்டி மாய் கட்டலாம் போல. எல்லாம் உண்டு தானே, துணி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்கடாக்கு. என்ன விலை ஓட்டுருக்கீங்க? விலை தெரிய இல்லை. சாரி 15 ரூபா. அப்போ இன்றைக்கு என்ன இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்? போட்டுருக்கு. நல்ல விஷயம். ஓகே, அப்போ பாப்போம் என்ன மாதிரி இருக்கு. சனம் வெளியில் வரட்டும். வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? களைச்சி போனீங்களா? எஸ்என் கிரேஃபில்லேருந்து வந்துருக்கீங்க. அப்புறம் அங்கேருந்து வந்துருக்கிறீங்க. நல்ல விஷயம். இருக்கத்தான் பண்ணுமோ, அதுக்காகத்தான் அந்த மோரெல்லாம் கொடுக்குறாங்க, சர்பத்தெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் வாங்கி குடிச்சு கொண்டு நீங்கள் வடிவா இங்கே
இந்த அட்மாஸ்பியரை அனுபவிக்கலாம், படிவா என்ஜாய் பண்ணலாம். என்ன என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. வணக்கம் யா, எப்படி இருக்கு? வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓ, நீங்கள் முருகன் என்ன மாதிரி? நன்றி, உங்களோட சப்போர்ட்டு, உங்களோட ஆதரவுகளுக்கு நன்றி. மூலமாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பார்க்குறீங்களா? நன்றியா, நன்றி. முகம் அது ஒரு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சா சப்ஸ்கிரைப் ஒரு அதில் ஒரு இது இருக்காது, ஒரு சஸ்பென்ஸ் இருக்காது. நன்றியோ. இப்போ கடை போடுறாக்கள் அவங்களுக்கு இப்போ இந்த கோயிலுக்கு 2-3 விளம்பரங்கள் கொடுத்த பண்ணுறீங்க. நிறைய சனம் வந்திருக்கு, உள்ளுக்கு நிறைய நிற்கிது. ஓ, வெதர் நல்லா இருக்கு, அளவாந்த வெக்கையும் இல்லை, மழையும் இனி பெய்யாது. இந்த வெதர் ஓகே, எல்லாரும் நிற்க. அப்போ நீ நீங்கள் அப்போ இந்த என்னண்டா ஊரில் இப்போ கோயில் திருவிழாக்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அதில் இப்போ சாமி ஊர்வலத்துக்கு முன்னால் என்னென்ன போகணுமன்றத ஒருக்கா சொல்லுவீங்களா? இப்போ உங்களுக்கு தெரியுமா? ஒரு சாமி ஊர்வலம் இப்போ ஒரு ரோட்டில் சாமி ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க. அப்போ போயக்க முந்தி இப்போ தீச்சட்டி பிடிச்சிட்டு போவாங்க, காவடி போகும். அதை விட பால்குடம் அதுக்கு பிறகு தேர் சொன்னா தேர் போய் கொண்டிருக்கும், பின்னால பசங்க கோசி. ஓ, ஏன் கேட்குறேன்டா, நீங்கள் கவனிச்சிங்களோ தெரியாது, இலங்கையில் வந்து பாரம்பரியம் கொஞ்சம் மாறிக்கொண்டு இருக்குது. இந்த நாள் பார்த்தீங்களா, ஒரு காவடி இது மட்டக்களப்பில் இருக்கும், இந்த காவடி ஆடி தூக்கு காவடி ஆடி அப்படி கவுண்டு விழுந்தா ஒன்றும் செய்யலாது, விழ வேண்டியதான். இப்போ அது அவன் பிள்ளைகள் என்னத்தை நான் சொல்றேன்டா, நீங்கள் அந்த நாதஸ்வர கச்சேரியோட தான் சாமி ஊர்வலம் வரும். மற்ற மயிலாட்டம் இதுகள் எல்லாம் வந்து கோயில் அடியில் நடக்கும், கோயிலில் நடக்கும். அந்த மயிலாட்டமும் சரி, அந்த கலைஞர்கள் அதில் இருந்த ஆடைக்குள்ள தான் அவைக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். ரோட்டா என்ன செய்கிறாங்கன்னா, பேண்ட் வாத்தியம் வாசிச்சு கொண்டு பயிலா அடிச்சு கொண்டு ஆடிக்கொண்டு போகிறாங்க. இது சரியா நினைக்கிறீங்களா? இப்ப எல்லாம் எங்களை இலங்கையை பொறுத்தவரை எல்லாம் மாறி, கலாச்சாரம் எல்லாம் மாறி, பழைய ஆக்கள் இல்லை. இப்ப சொல்லி கொடுக்கறதுக்கு கேட்கறதுக்கும் ஆக்கள் இல்லை. அதனால தங்களுக்கு இப்ப இன்றைக்கு இந்த நேரத்தில் என்ன நடக்க முடியுமோ அதை அவையெல்லாம் செய்து நடத்தி கொண்டிருக்கணும். அப்படி பார்க்க புலம்பெயர் நாடுகள்ல சரியா தானே நடக்குது கோயில் ஊர்வலங்கள், கலாச்சாரத்தை சரியா பின்பற்றி கொண்டு வருகிறோம். ஆனால் எங்களோட தாயகத்துல வந்து எல்லாம் மாறி சில கவலைக்கு ஒரு விஷயம் அதுதான். அதை நான் அது ஒரு விஷயமா கதைச்சா அது முக்கியமான ஆட்களுக்கு போய் சேர்ந்தா அப்படியான விஷயங்களை மாற்றணும். ஏன்னா காலப்போக்கில் வந்து அந்த எதங்கட உண்மையான ஒரு ஐடென்டிட்டி தெரியாம எல்லாமே மாறி போயிடும். அதுக்காக தான் தேடுதல் இருக்கும் அவைகளுக்கு உண்மையா முன்ன நடந்திருக்காம நாங்களாம் பிள்ளையா விடுறோம். கதைக்கப்பட வேண்டிய விஷயம் கதைச்சமண்டா தான் அந்த இடத்துல அதை திருத்தி கொள்ளலாம் நாங்களே. அதுவும் தாயகத்தில் நடக்கல அது வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓ, என்னடா ஒரு கோயில் திருவிழா நடக்க பாத்தீங்கன்னா அங்க அந்த 5-10 நாளும் மேடை போட்டிருக்கும். அந்த மேடையில ஒவ்வொரு நாளும் கலைஞர்கள் வந்து மயிலாட்டமோ குயிலாட்டமோ கத்தி இந்த கம்பு சுத்து அதெல்லாம் கோயில் வளாகத்துக்குள்ள நடக்கும். தெருவா போய்க்க பேண்ட் வாசிச்சு அதுக்கு ஆடி புறாண்டைக்கு இன்னொரு கோயில பாக்குறோம் அவங்க சும்மா அந்த டிஸ்கோ மாதிரி ஆடிக்கொண்டு போறாங்க. கொடிகள் எல்லாம் யானைகளை கொண்டு வராங்க. பண்டை பார்த்து கேரளாவில இருந்து இது கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன கோயில் அந்த அடிக்கிறது சுதுமரி அம்மன் கோயிலுக்கு கேரளா இதுல கொண்டு மயிலாட்டம் அதுகளெல்லாம் தேவையில்லாத உண்டு. என்னன்னு சொல்லி சொன்னா நாளைக்கு பக்தி இல்லாம பாக்குறவங்களுக்கு அது ஒரு கூத்து மாதிரி தான் தெரியுது தவிர பக்தி இல்லாம போகுது. அப்ப அதுக்காக தான் நன்றி உங்களோட கருத்துகளுக்கு. என்னப்பா அது கோயில் கடை? என்ன கோயில் கடைண்டா என்ன ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? என்ன ஒரு மாம்பழத்தை காணல 3 தான் கிடாக்கு. என்ன விலை? 10 ரூபாயா? சரி. இது என்ன இப்ப பழுத்து போச்சு ஷேக் அடிச்சு குடிக்கிறதுக்கா இல்லாட்டி இங்க இந்த இருக்கு வாய்ப்பேனப்பா? என்ன விலை வாய்ப்பேன்? 1 ரூபாயா? ஓகே, எல்லாம் 1 ரூபா. என்ன அந்த பொடியும் கண்டவாட்டு வேலை செஞ்சு கையை காலை முறிச்சிட்டாங்க போல. கையை காலை முறிச்சிட்டாங்க போல. என்ன அம்பி செஞ்ச நீர்?
ஆப்ரேஷன் இல்லை அது வேணாமா இல்லை அது இப்போ ஆக்களை பார்க்கணும்னு விஷயம் இருந்தால் பார்க்க தானே சார் நம்ம என்ன சரியா அப்படியே போம் சுற்றி கொண்டோம் பொமஸ் பறிச்சு கொடுக்கணுமா சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஐஸ் எல்லாமே குடிக்குது நீர் என்ன இந்த ஐஸ் குடிப்பீர் அது கடன்ல எழுதி விடுங்க கணக்குல எழுதி விடுங்க என்ன என்ன நீங்களா முதலாளி எத்தனை மணி மட்டும் நீங்க இந்த இதுன்னு கொடுப்பீங்க மோரும் இதுவும் அப்ப நாங்க பாய போட்டதுலயே படுத்துருவோம் வெளியே பாக்குறேன் நான் எத்தனை மணி மட்டும் கொடுக்குறாங்க வேண்டும் என்ன எப்படி இன்றைக்கு உணர்றீங்க சனங்கள் எல்லாம் நிறைய வந்து காணும் என்ன இவ்வளவு சனம் என்னண்டா நாங்க பரவாயில்ல எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்கு சனம் இதை இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வருஷம் இன்னும் பெருசாகும் நான் நிறைய ஐடியா எல்லாம் வச்சிருக்கேன் வங்காள கோயிலை பெருசாக்கணும் வேணே சரி நல்ல விஷயம் பாருங்க எப்படி ஏதாவது சொல்லுங்க கேட்போம் ஓ தம்பிமார் என்ன வணக்கம் கோயிலுக்கு உதவியில் செய்றீங்களா எல்லாம் பக்தியில் செய்றீங்களா சும்மா வருஷம் செய்யற நீங்களே என்ன வைக்கப்படுற காய்ப்பாரு நல்லா சரி 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 வைக்கப்படாங்க இங்கே அப்பமா வாங்கி சாப்பிட்டீங்களா வணக்கம் அக்கா என்ன உங்களோட ஸ்பெஷல் இன்றைக்கு அப்பம் தானே எல்லாம் போட்டிருக்கீங்க எங்கேருந்து வந்து கடை போட்டு பாரண்டோஃப் தானே வாரண்டோஃபாக நிறைய பேர் சொந்த பிஸ்னஸ் கட்டி தானே வேணே நிறைய பேர் ஆனால் இன்றைக்கு அந்த வாரண்டோஃபில் இருந்து வாரங்கிற ஒரு ஃபேவரட் அக்கா ஒரு ஆக ஆன இல்லை தெரியும் தானே ஓ அவன் வந்து அதில் போட்டிருந்தேன் இந்த முறை வேற இல்லை சரி பிரச்சனை இல்லை நீங்கள் கடையா இல்லாட்டி கோயிலுக்கு மட்டும் நல்ல விஷயம் சரியா என்ன விலைக்கா பட்டீஸ் ஒரு ஹீரோ ஓ இது என்ன பொரியுது ரோல்ஸ் பாரம் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் முக்கியமான கேள்வி உண்டு கதைக்கிறீங்களா இல்லாட்டி ஓட போகிறீங்களா இல்லை 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 நீங்கள் நல்லா இருக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு என்ன இது கேட்கலாமா இல்லை நீங்கள் இப்போ அண்மை காலத்தில் ஊரில் வந்து பார்த்துருப்பீங்க சில நேரம் கோயில் சாமி ஊர்வலம் வருது தானே சாமி ஊர்வலம் பாடுறது பார்த்துருக்கீங்களா வீடியோவில் எல்லாம் இல்லாட்டி ஊருக்கு போயிருக்கிறீங்களா நீங்கள் விசிட்டர் தானே நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கீங்க ஊரில் விடம் நீங்கள் ஊரில் விடம் மதுரை சரி அப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட இருந்து கேட்டு பார்ப்போம் மதுரையில் எப்படி இருக்குமெண்டு சாமி ஊர்வலம் வருது தானே ரோட்டில் தெருவில் சாமி ஊர்வலம் வருது அப்போ அந்த சாமி ஊர்வலத்துக்கு முன்னால் என்ன என்ன விஷயங்கள் நடந்து வந்து கொண்டு இருக்கும் இப்போ காவடி வரும் பால் குடம் எடுப்பாங்க தீச்சட்டி எடுப்பாங்க அதை விட என்ன விதமான இசையோட எப்படி அந்த சாமி ஊர்வலம் வரும் உங்களோட ஊரில் சொல்லுங்கள் எங்களோட ஊரில் வந்து சாமி வர்றதுக்கு முன்னாடி உண்டியல் வரும் ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த இது முளைப்பாரின்னு சொல்லுவாங்க முளைப்பாரி எடுத்துகிட்டு வருவாங்க அப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் சாமி வேஷம் போட்டு கூப்பிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் பால் காவடி எடுக்கிறவங்க வேற இது பண்ணுறவங்க எல்லாருமே வருவாங்க என்ன விதமான இசைக்கருவி அதில் வாசிச்சுட்டு வருவாங்க ஊரில் மேக்ஸிமம் வந்து இந்த மேளதாளம் தான் வாசிச்சுட்டு வருவாங்க மேளதாளம் தான் என்ன நாதஸ்வரம் மேளதாளம் தான் பேண்டு வாத்தியம் வாசிச்சு ஆடி கொண்டு வருவாங்களா இல்லைண்ணே செய்ய மாட்டாங்கண்ணே செய்ய மாட்டாங்க இல்லை அதுதான் சரியான இல்லை ஏனண்டா இலங்கையில் நான் பார்த்துருக்கிறேன் இப்போ கோயில் எல்லாம் ஆலயத்துக்கு முன்னால் தெருவா அந்த சாமி வரைக்குள்ள பேண்டு வாத்தியம் போட்டு ஆடி எங்கட அந்த கலாச்சாரத்தை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி போகிற மாதிரி இருக்குது அந்த பாரம்பரிய அந்த பண்பாடு வந்து மாறிக்கொண்டு இருக்கு அப்போ நாங்கள்லாம் முந்தி பழைய கழிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் ஒரு சாமி ஊர்வலம் வரைக்குள்ள எப்படி இருக்குமெண்டு என்னண்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து கலந்தா பக்தி இல்லாமல் போயிடுச்சு இப்போ சர்ச்சில் போனீங்கன்னா அவங்க வந்து கொடி கம்பம்லாம் வச்சுருக்காங்க அன்றைக்கு நானும் ஒரு சர்ச்சில் அது இப்போ இவங்க வந்து மேளதாளம் வாசிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ட்ரம் வாசிக்கிறாங்க
அன்றைக்கு ஒரு மதுரையில் அப்படி இல்லை இல்லை கொஞ்சம் இப்போ கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டத்தில் போயிட்டீங்கன்னா அங்கே எல்லாம் கலப்பாக தான் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸு ஹிந்துஸ் எல்லாம். அதனால அவங்க சர்ச்சில் கொடிக்கம்பம் வச்சுருப்பாங்க. கொடிக்கம்பம் வச்சுருக்காங்க. அன்றைக்கு ஒரு சர்ச்சில் வந்து கொஞ்ச நாள் கழித்து சர்ச்சுக்கு முன்னாடி வந்து ஆடு வச்சுருவாங்க. ஏன்னா நம்ம நந்தி வைக்கிறோம். இல்லை அன்றைக்கு ஒரு சர்ச்சில் பார்த்தா இயேசு வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தாரு. அதனால அவங்க சர்ச்சுக்கு முன்னாடி ஆடு வச்சாலும் வைப்பாங்க. நம்ம வந்து நந்தி வைக்கிறோம் சிவன் கோயிலுக்கு முன்னாடி நந்தி வைக்கிறோம். ஏன்னா அவர் வந்து மாடுல தான் போயிட்டு இருந்தாரு. மேபி அப்படியே நடக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே. அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே. ஆனால் மாறக்கூடாது கலாச்சாரங்கள். என்னென்னா அன்றைக்கும் ஒரு சர்ச்சில் கும்பம் வச்சு மாற்றினேன். கும்பம் வந்து இப்போ ஒரு வெள்ளைக்காரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கிறிஸ்டினாவே மாறிடுவேன். உண்மைதானே. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் மாறுறது வெள்ளைக்காரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதான் முக்கியம். 6வது இவங்களுக்கு உங்களுக்கு 6வது வெள்ளைக்காரிகள் கல்யாணம் பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா இவருக்கு ஒருக்கா ப்ளீஸ் ஒருக்கா ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. ஏண்ணே அவர் நான் நினைக்கிறேன் அவர் வீசா பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வர்றதாவே இல்லை. சும்மா சொன்னேன் உங்களுக்கு. அவங்க மாறிட்டே வருது அப்படின்னு சொன்னால் அது கலப்பாயிட்டே வர்றாங்க. ஒரே ஃபேமிலியில் வந்து கிறிஸ்டினும் இருக்காங்க, சித்தப்பா கிறிஸ்டினாக இருக்காரு, பெரியப்பா ஹிந்துவா இருக்காரு. இல்லை இப்போ நான் அதை சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தினுடைய ஒரு வழிபாட்டு முறையை பார்த்தீங்கன்னா அது வந்து மாறாது, அப்படியே தான் இருக்கு. இல்ல இல்ல அதெல்லாம் கொடிக்கம்பெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ அவங்களும் மாறிட்டாங்கன்றீங்களா? அதுக்கு தான் நான் சொல்றேன். அவங்க இயேசுக்கு முன்னாடி ஆடு சிலை வச்சாலும் வைப்பாங்க. நம்ம சிவன் சிலைக்கு முன்னாடி நந்தி வைக்கிற மாதிரி வச்சாலும் வைப்பாங்க. என்ன செய்ய? ஏன்னா அவங்க மோஸ்ட்லி அதை இந்துசம் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ண, ஏன்னா அவங்க இந்துவா இருந்து கன்வெர்ட் ஆனவங்க தானே. அதனால அதையே ஃபாலோ பண்ண பாக்குறாங்க. சரி, உங்களோட நன்றி, உங்களோட கருத்துக்கு. சரி, தேங்க்ஸ் அண்ணா. இதில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் பார்த்தோன்னா நிறைய பிலாப்பழம் இருந்துச்சு. இப்போ செண்டு பாதி தான் கிடாக்கு. என்ன பிரச்சனை? நீங்கள் பிலாப்பழம்ண்டா எந்த ஊர் பிலாப்பழம் நல்லவன் நினைக்கிறீங்க? ஊரில் உரும்புராய். ஓகே. பிலாப்பழத்துக்கு பேர்கள் இருக்கா? கூளம் பிலாப்பழம் ஒன்று இருக்கு, கொழும்புல இருந்து வாரதானே. அது சரியான மலிவாக கொடுப்பாங்க. மற்ற பிலாப்பழங்களுக்கு பிலாப்பழம் தானே, இல்லாட்டி அதுக்கு வேற பேர் இருக்கா? இல்லை அந்த இல்லை வாழைப்பழம்ண்டா உங்களுக்கு தெரியுமா? சொல்லிட்டு போங்க. இல்லை எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். இது கூழாம்பழம் இல்லை, இது நோமல் பழம் தான். இருக்குமே 2-3. இப்போ வாழைப்பழத்தில் சீனி கதலி, ஆன வாழைப்பழம் இப்படி இருக்கிற மாதிரி. அண்ணா தங்கச்சி ஒரு தரையும் காண இல்லை இங்கே கடைக்குள்ள வாரம். தமிழ் ஸ்கூலா இன்றைக்கா? ஞாயிற்றுக்கிழமை. வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க, இங்கே வாங்க, வாங்கி கொண்டு சாப்பிடுங்க. முருங்கக்கா வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்களா எத்தனை வச்சிருக்கீங்க பிலாப்பழம் மண்டைக்கு? சரியா, மரக்கறியெல்லாம் இங்கே பாருங்க. எந்த பெரிய பாவக்காண்டு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்க? எப்படி வடிவா சாமியை கும்பிட்டீங்களா? இன்றைக்கு அளவா இருக்கேன் வெதர். இனி பெய்யாது, அது விடிய பெஞ்சிட்டு. சரி, இந்தா இது என்ன மாம்பழம் அண்ணே? உங்களுக்கு தெரியுமா? இது என்ன மாம்பழம் வந்து? நல்ல வாசம் அடிக்குதா? மல்கோவாவா? என்ன விலைக்கா 1 கிலோ? கிலோ கணக்கெல்லாம் விற்கிறீங்க, பெட்டி இல்லைன்னு. பொஸ்ஸங்க பிசி பொஸ். இங்கே பாருங்க, நெல்லிக்காய் ஒரு பேக்கில் ஃபுல்லாக கட்டி வச்சிருக்காரு, முழு நெல்லி. அண்ணா என்ன 3050? 5 ரூபா தான் நான் பார்த்தேன். இவ்வளோத்தையும் கொண்டு இது ஜூஸ் அடித்து குடிக்கலாம் போல. இங்கே பாருங்க சித்தப்பூ, பெரிய நெல்லி எடுத்து சூப்பர் சாமான். ஆனால் சாப்பிட்டு முடிக்கணும். அண்ணன் இப்போ என்னண்டா, இப்போ நாவல் பழம் இருக்குல்ல? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நாவல் பழம் விற்கிறாங்களா இப்போ கொஞ்சமா? ஆக்கள் நேற்று வேற கேட்டுக்கொண்டுட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்காது? வாரங்களாம் வருமா? எங்கே வாங்கலாம்? ஹம் கோயிலில் வாங்கலாமா? அது எப்படி வருது? ஃப்ரீசரில் வாங்க கொஞ்சம். ஆமாம் வாங்க. ஓ, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கும்.
உங்களோட கடைக்கும் வருமா அண்ணே? உங்களோட கடைக்கும் வருமா? விலை தெரியுமா? விலை என்ன தெரியாது வந்த அப்புறம். சரி, உங்களோட கடை எங்க இருக்குன்ற ஒரு இதில் சொல்லி விடுங்க. கடை கேரணையில் இருக்கு, ஆல்டன் கோகனட் ஸ்டார்ஸ் ஆஃப் இட்ஸிஸ். ஓ, அங்கே வந்தீங்கன்னா அடுத்த கிழமை நாவல் பழம் வாங்கலாம். நாவல் பழம் வேணுமன்றாக்கள் இந்த வீடியோ கோயிலுக்கு வாங்க. ஓகே, ஹம் கோயில் மற்றது மற்ற கடை ஹேனையிலிருந்து நீங்கள் நாவல் பழம் வாங்கலாம். ஓ, ஆர்எஸ் ஃபேஷன் அன்றைக்கு பூப்பட்டாளில் எடுத்து போட்டேன். தம்பி வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷம். நீங்க யூடியூப்ல போட்டு விட்டீங்க வீடியோ, அதுக்கு எனக்கு டைம் இல்ல, பிஸி. இல்ல விஷயம் தெரிஞ்சு உங்களுக்கு விஷயம் தெரியும் தம்பி, யங் ஏஜென்டாலும் உங்களுக்கு விஷயம் தெரியும். ஒரு சாரியை பற்றியோ ஒரு இந்த விஷயங்களை பற்றியோ பார் ஆக்களுக்கு சொல்லி அதோட இப்போ பெரிய ஆக்களுக்கு ஓகே. இப்போ ஒரு யங் அடுத்த ஜெனரேஷனுக்கு சாரியை பற்றி இதில் பற்றி தெரியாட்டி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சா அதை பற்றி விஷயம் தெரிஞ்சா நீங்கள் நிறைய சொல்லி அப்போ அதை நீங்கள் விளங்கப்படுத்தி கொடுத்து சொல்லலாம். என்ன நல்ல விஷயம். சந்தோஷம். ஓகே, நல்ல இம்ப்ரூவ்மென்ட். நீங்க போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் மோஸ்ட்லி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, டீம்ல சொல்லுவாங்க எல்லாரும் மெசேஜா வருது எனக்கு. நன்றி நன்றி, சந்தோஷம். அதுக்காகத்தான் எடுத்து போடுறேன். நீங்க இப்படி நிறைய பேர் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம். நான் முதல்ல தான் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இப்போ இந்த ஆக்களோட பென்சில் அப்கமிங்ல வாரம் தானே நாங்க இப்படி போடக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு காலத்துல அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ பக்கத்துல தூக்கி விடுறாங்க, நீ வா நான் மேல வா இந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் உங்களோட அந்த சைட்டில் போய் நான் எல்லாம் செக் பண்ணேன். நல்ல டிசைன், நல்ல சாரிகள் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் அதெல்லாம் அப்படியே நான் அந்த எடுத்தோன்னே அந்த சாரிகள் அது இதெல்லாம் நான் பார்த்தேன். நல்ல டிசைன்கள் நல்லா வச்சிருக்கிறீங்க. கோயிலுக்கு புது கலெக்ஷன் எடுத்து கோயில் முடி அடுத்த கோயிலுக்கு இந்த கலெக்ஷன் கொடுக்க மாட்டீங்க. அவ்வளோத்தையும் அனுப்பி போட்டு புது கலெக்ஷன் வேற கலெக்ஷன் எடுக்கும். அப்போ அடுத்த கடை கூட என்ன எஸ்எனுக்கு போறதா இருக்கு. ஓகே, அம்மா மிஸ் பண்ணிட்டேன், டைம் தெரியாம மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, டைரக்டா எஸ்எனுக்கு நான் வருவேன். எஸ்எனுக்கு வரீங்க. கோயில்கள் தெரிஞ்சா அந்த கோயிலுக்கு நான் வருவேன். தமிழர் திருவிழா .com கண்டிப்பா அது கேள்விப்பட்ட அப்படி நடக்குதுன்னு கண்டிப்பா. ஆனால் நீங்கள் அது முதலே கடை புக் பண்ணணும். கடைகள் கொஞ்சம் போயிட்டுண்டா கஷ்டம். ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? இந்த இது 355 கொடுக்குறோம். 3 சாரி 55 கொடுக்குறோம். இது 3 சாரி 50 கொடுக்குறோம். இது 28. இதெல்லாம் இங்கே 35 ரூபாய்க்கு கொடுக்கலாம் இந்த சாரி. ஓகே, நீங்கள் கல்யாண ஓடத்தில் கல்யாணம் 10 பேர் கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ்லாம் கொடுக்கலாம். இது பார்ட்டி வேர் சாரி. இது 35க்கு இன்னும் வரல, இனிதான் வரப்போ. நைட்டி இருக்கு. நைட்டி 5 வரைக்கும் தான் கொடுக்குறது. 5 வருது. அப்போ நான் விற்கிற ப்ரைஸே கொடுப்பேன், வாங்கி அவங்க ஒரு கூட விலை வச்சு விற்றுருவாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயமா. கூட வல்கா எடுத்தா டக்கு டக்குன்னு கொடுத்துருவேன். 1-2 பார்க்குறாங்க, வந்து பார்க்கலாமா? நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு வாழ்த்து. இந்த போடக்கூடியதுல இதெல்லாம் நல்ல விஷயம். நோட்டீஸா? இது இந்த புதுசாக ஒரு நோட்டீஸ் வந்திருக்கா மக்களே பாருங்க. எஸ்என் கோயில் என்னப்பா 5ஆம் தேதி 7ஆம் மாதம் 15ஆம் தேதிண்டா கணக்கா ஃபேரியன் தொடங்குறதுக்குள்ள நீங்கள் எஸ்என் கோயில் தேர் திருவிழாவை முடிச்சு கொண்டு போகலாம். என்ன அப்படித்தானே? இல்லை வேற எதுவும் சொல்ல இருக்கா? அடியார்களும் கோயிலுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு. எஸ்என் கோயிலுக்கு என்ன வந்து எல்லாம் சிறப்பிக்கணும். அவ்வளோ, அதான் முக்கியமான விஷயம். சரியா, நன்றியா. பாருங்க. வணக்கம், என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு உங்கள்கிட்ட? பாண்ட ரோஸ் பாண்ட் என்ன மிக்சர்? ஓகே, ரோஸ் பாண்ட் மட்டும் தான் விற்கிறீங்க? போட இல்லையா நீங்கள்? இனி எங்கே ஓடுறீங்க? சிவங்கோயிலுக்கு. இந்த எஸ்என் கோயிலும் பேர் தான். 6ஆம் தேதி அம்முக்கு வர இல்லை. அங்கே நிறைய கடை இருக்கு, கடைகள் வரும். சரி, ஓகே, இருங்க வாரேண்ணா. என்ன ஊரில் நீங்கள் சாமி ஊர்வலம் பார்த்துருப்பீங்களானே? அப்போ நீங்கள் சாமி ஊர்வலங்கள் இந்த ரோட்டால் போகிறத சொல்கிறேன். தெருவால் போய்க்கல, சாமி ஊர்வலத்துக்கு முன்னால் என்னென்ன போகும்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ பால்குடம் எடுக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, காவடி போகிறது, அதை தவிர வேறு எதுவும் போகுமா? போமோ பஜனை மற்ற பாடிக்கொண்டு போவினோம்.
மற்றது என்ன விதமான வாத்திய கருவி அதுக்கு வாசிக்கப்படும் தெரியுமா உங்களுக்கு? சிஞ்சக் போடு. ஆனால் மெயினாக கொண்டு போகிறது வந்து நாதஸ்வரம், மேள கச்சேரி முன்னுக்கு போகும். அப்போ ஏன் கேட்குறேன்டா, இப்போ அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு எங்கேயும் இதுதான் நடந்து கொண்டு இருக்கு. பேண்ட் வாசிக்கிற வாத்திய குரூப்பை கொண்டு கோயில் அந்த சாமிக்கு முன்னால் பேண்ட் வாத்தியம் பைலா வாசித்து மயிலாட்டம் குயிலாட்டம்னு சொல்லி அந்த பைலா டான்ஸ் ஆடிக்கொண்டு தெருவாக கொண்டு போகிறாங்க. கடைசி அன்றைக்கு பார்க்குற ஒரு கோயிலுக்கு முன்னால் கொடியங்கள்லாம் சும்மா அந்த டிஸ்கோவில் ஆடுவாங்க. அப்படி ஆடிக்கொண்டு வராங்க. சாமிக்கு அந்த பார்க்குறவங்களுக்கு பக்தி வேற இல்லை. அப்போ அது சரியா நினைக்கிறீங்களா நீங்கள்? புதுசாக தான் வந்திருக்கு. அதான் நான் கேட்குறேன். ஏனண்டா ஒன்றில் அதை தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லாட்டி எங்களோட பாரம்பரியத்தை மாத்திரத்துக்கு மறைக்கிறதுக்கு செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் கேட்குறேன். நீங்கள் அது புதுசாக வந்திருக்கு. புதுசாக நல்ல விஷயங்கள்ண்டா செய்யலாம். ஆனால் பாரம்பரியத்தை மாற்றுறதுக்கு புதுசாக ஒன்றும் கொண்டு தேவையில்லைண்ணே. அப்படி இருக்கலாமேண்ணே. சில மூட நம்பிக்கையில் நாங்கள் மாற்றலாம், அதுகள் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களோட பாரம்பரியம் இப்போ வாசலில் இப்போ நான் பார்த்துருக்கேங்கள சாமி இப்படி தெருவாழ வரைக்கல கும்பம் வச்சிருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னுக்கும் நாங்கள் நிற்போம், குத்துவிளக்கு ஏற்றி வச்சுட்டு நிற்போம். அந்த சாமியை எங்களோட இடத்துல நிப்பாட்டி போட்டு அந்த கும்ப தண்ணி எடுத்து ஊற்றி எங்களுக்கு ஒரு அருள் புரிஞ்சுட்டு அப்படி அந்த சாமி தொடர்ந்து போகும். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா அதில் நின்று ஆளாளுக்கு ஃபோனோட நின்று இவங்களோட கூத்தை பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. அப்போ இது வந்து நல்ல வழியில் போகிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் நினைக்கிறீங்க? அது இப்போ கடைசியில் எது 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 எங்களோட பண்பாடு கலாச்சாரம் எங்களோட இதண்டு தெரியாமல் மாறி போயிடும். என்ன உண்மை அதுதான். அப்படியா? அது கொஞ்சம் மனவஸ்தமான விஷயம். என்ன நன்றி உங்களோட கருத்துக்கு. அப்போ உங்களுக்கு வடிவா எல்லாம் கும்பிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கா? சரியா? எதை எடுக்கிறது? அப்பத்தையா? நீங்கள் என்னென்ன இன்றைக்கு ஸ்பெஷல் என்று சொல்லுங்க. அப்போ உங்களோட கடையில் பாருங்கப்பா, சிவாஸ்கரனை கூப்பிடுவோம். முதலாளி வந்திருக்காரு இந்த முறை. என்ன வணக்கம். ஓ, இது என்ன நூடுல்ஸ்? இது மரக்கறி எங்களுக்கு தெரியும் தானே. கோயில் வழியை நீங்க என்ன சிக்கனே அவிக்க முடியும்? இப்படித்தான் ஃபேமஸ் ஆகுறதுங்கடா. இது அதெல்லாம் இருக்குது அங்கால. இது அப்பா ஒரு சோடி என்ன விலைக்கா? ஓகே, சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டாக்கன்னு சொல்லுங்க எப்படி இருக்காண்டு. சீக்ரெட் ஃபுட் சர்வீஸ் இந்த முதலாளி இவர் நிற்கிறார். சரியா? வாங்க இங்கால இருக்கா உங்களோட கடை எங்க இருக்கு, என்ன மாதிரின்னு சொல்லி இருக்கா கதைப்போம். கடை வந்து கஸ்டப்ல இருக்கேன்னு கஸ்டப் ப்ராக்ஸல்ல இருக்கு. நீங்க என்ன மாதிரி பார்ட்டி சர்வீஸ்கள் எப்படி எவ்வளவு பேருக்கு என்னென்ன மாதிரி செய்றீங்க? 1000 பேர் எவ்வளவு வேணாலும் செய்வீங்க. எங்க டெலிவரி வந்து எத்தனை பேருக்கு மேல டெலிவரி செய்வீங்க? 50 பேருக்கு மேல கொண்டே கொடுப்பீங்க. நீங்க என்ன தமிழ் சாப்பாடு மட்டும்தானே இல்லாட்டி வேற என்ன சாப்பாடுகள் கொடுக்குறீங்க? எல்லாம் இப்போ நீங்கள் இல்லை கொரியன் சாப்பாடு அதெல்லாம் வச்சிருக்கிறீங்க, மற்ற ஜெர்மன் சாப்பாடுகள் எல்லா சாப்பாடும். அப்போ உங்கள்கிட்ட வந்து கல்யாண வீடு, பர்த்டே வீடு, எல்லா சாமத்திய வீடு, எல்லா பாட்டிக்கும், அதை விட உங்களோட ரெஸ்டாரண்ட்லையும் பாட்டி கொண்டாடலாமென்று சொன்னீங்களே. எத்தனை பேர் மட்டும்? 50 பேர் மட்டும் செய்யலாம். என்ன ஆனால் வடிவாக இருந்து செய்கிறேன்டா ஒரு 50 பேர். 50. ஓகேயா? நாங்கள் இப்போ எல்லா கோயிலையும் கடையில் போடுறது. விரும்பின சாப்பாடு யார் கேட்டாலும் அதை கொண்டு போய் கொடுக்குறது. ஒவ்வொரு கிழமையுமே எங்களுக்கு பாட்டி ஆர்டர்கள் வந்து கொண்டிருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களோட டெலிவரி தான். இப்போ நேற்று முந்த நாள் எல்லாம் பாட்டி தான் இவருடைய கிழமை நாளையும் செய்கிறீங்களா? இப்போ வாரக்கிழமை இருக்கு, 28 இருக்கு, 30 இருக்கு. மற்ற கம்போயிலையும் 22ஆம் தேதி கடை போடுறீங்க. எல்லாரும் சீக்ரெட் ஃபுட் சர்வீஸை பார்த்துக்கொள்ளுங்க எல்லாரும். இதான் அந்த இது அவன் இதில் இருக்குது. இன்ஸ்டாகிராமும் இருக்குது அவங்கள்ட்ட. ஃபோன் நம்பர் போட்டிருக்க முடியா பாருங்கள். இமெயில் அட்ரஸ் எல்லாம் இருக்குது.
டிக்டாக்ல இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் வந்து பார்ட்டி சர்வீஸ்கள், கல்யாண வீடு, சாப்பாடு, பர்த்டே வீடு, அது இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மச்சத்தில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ கோயில் அடி எந்த வழி அதில் கேட்கக்கூடா, குடல் கறி, அது இதுன்னு கணக்க ஸ்பெஷல்லாம் இருக்குது. ஏன்னா எல்லாம் கேட்குறத செய்து கொடுப்பினோம். பண்டைக்கு உங்களோட இது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்றைக்கு அடுத்த ஹம் கோயிலில் சந்திப்போம். அன்னதானம் வந்து கொடுக்க வலிக்கிட்டாங்க. இல்லை இது மேலே வச்சிங்கன்னா கரைச்சல். அரோஹரா. தேர் இழுக்கலையா? தேர் இழுக்கலையா? பரவாயில்ல, இடம் இருக்கு.
இருக்கிறீங்க. என்னண்டா ஐயா, சாமி ஊர்வலம் இலங்கையில் வந்து தெருவால் இழுத்துட்டு போகிறது தானே. இப்போ ரோட்டில் நாங்கள் இழுத்துட்டு போயிருக்கோம். அந்த சாமி ஊர்வலத்துக்கு முன்னுக்கும் சரி பின்னுக்கும் சரி என்னென்ன போகிறது? இப்போ எனக்கு தெரியும் காவடி, தீச்சட்டி, பால்குடம், பிரதட்டை செய்வாங்க. அதை விட வேறு என்னென்னலாம் சாமி ஊர்வலத்துக்கு முன்னால் போகிறது? சுவாமி தேர் திருவிழா அதில் எடுக்கப்படுறது இல்லாது முன்னுக்கு காவடி போடுறது, பின்னுக்கு காவடி போடுறது, முன்னுக்கு பாலச்சம் போடுறது, பின்னுக்கு பாலச்சம் போடுறதை பற்றி ஆகமத்தில் விதியில் இல்லை. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சனம்பாரணத்தில் இவன் முன்னுக்கு பின்னுக்கு வர வேண்டிய அவசியம் வந்து அதுக்குள்ள ஆகமத்திலையும் வேதத்திலையும் இதிலையும் புராணத்திலையும் கிடையாது. ஆனால் அந்த தேர் திருவிழா நடக்கல வந்து சுவாமிக்கு தனக்கு நடக்கிற காரியங்கள் நான் பார்க்கணும் இல்லாது மக்களை பற்றியோ காவடியை பற்றியோ இல்லை பாலசம்பை பற்றி நாங்கள் பெருசுபடுத்தி கதைக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ எங்கே எடுத்துக்கொண்டால் வந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் காவடி வந்துட்டுருக்கோம். இப்போ சுவாமி தேரில் படிக்கிட்ட பிறகு அங்கே காவடி வந்துட்டு நாங்கள் சுவாமியை பார்த்து நிற்கிறாரு. அங்கே திருவிழா தான் முக்கியம் இல்லை, பஞ்சகிருத்தியங்களை கொடுக்குற திருவிழா தான் முக்கியம் இல்லாது காவடியை பற்றியும் பாலசம்பை பற்றியும் பிரச்சனை இல்லை. அதனால் இங்கே வந்து நேர கால வசதியில் பொறுத்து ஒரு தினம் போல கேள்விகள் மனிதர் கிளம்புறது அதுக்கு எதுவும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. மற்ற என்ன விதமான இசை அந்த வாசி என்ன விதமான இசை அதில் இசைக்கப்படும்? அந்த சாமி ஊர்வலம் வரைக்கும் மங்கள வாத்தியம் தான். இப்போ அந்த ஒரு வாத்தியெல்லாம் கணக்கில் வந்திருக்கேன்னா நாகரிகம் வளர்ந்துக்குது. அதே மாதிரி இப்போ யூடியூப்பில் பார்த்து இன்டர்நெட்டில் பார்த்து அதை பின்பற்ற காலம் வந்துக்குது. ஆமாம். ஆகமத்தில் வந்து வேதத்தில் வந்து கோயில் விதிமுறையில் வந்து இந்த இன்டர்நெட்டில் பார்த்து நடைமுறைப்படுத்துகிற நடைமுறை ஆதி காலத்தில் கிடையாது. இங்கே வந்து சொல்லப்படுற வந்து சுவாமின்ற திருவிழா படைத்தல், காத்தல், அழைத்தல், மழைத்தல், அருள் பஞ்சகத்திகள் திருவிழா தான் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. காவடி எடுக்கிறது, மூலக்கச்சேரி போகிறது அதெல்லாம் வந்து ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஒரு நம்ம நேர்த்திக்காக செய்யணும் அந்த காரியங்களை. இதுக்கு சரிபடையில் கதைக்கிறது அது ஒன்றும் அர்த்தம் இல்லாத விஷயம். ஆமாம். இல்லை இந்த மங்கள வாஸ்தியத்துக்கு பதிலாக நேரத்தை கடைப்பிடிக்கிறதுக்காக சில நடைமுறைகளை கொஞ்சம் பின்பற்றிக்கணும். மற்றது இலங்கை எடுத்துக்கொண்டால் இப்போ காவடி வந்த இடத்துல காவடி கண்டு சொல்லி ஒரு தமிழ்நாசர் பிடிக்கணும். தமிழ்நாசரி மட்டும் அவங்க தங்க போக அப்படி இங்கே அப்படி இல்லை. கோயிலுக்கு வர தமிழ் கச்சேரியோடய வச்சு காவடி காட்டிக்கலாம். ஆமாம். இன்றைக்கு இந்த சூழ்நிலை அப்படி. அப்போ அந்த பேண்ட் வாத்தியம் எல்லாம் வாசிக்கிறாங்க இல்லை வந்து வேதத்தில் சமயத்தில் இல்லை. அதான் பேண்ட் வாத்தியம் வாசிச்சு மற்ற அந்த மயில் நடனம் என்று சொல்லி அந்த பைலா டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க இலங்கை. முதல் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். வந்து ஆடம்பரமாக நாகரிகம் வளர்ந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நாங்கள் கோயிலுக்கு கூப்பிட போனோம், எல்லாரையும் பங்கு வைக்கப்பட்ட பல ஊர் மக்கள் இருக்கிறோம், அதுக்காகப்பட்ட மக்கள் இருக்கிறோம், பல சமயத்துக்கார மக்கள் இருக்கிறோம். எல்லாரையும் கோயிலில் வந்து அரவணைச்சு கோயில் நாங்கள் நல்ல மாதிரி கொண்டு போகிறதுக்காக சூழ்நிலை ஏற்பாடு செய்கிறதுக்காக அப்படி செய்கிறாங்க. செய்யணும். அதாவது தமிழ் நாதசனம் தான் கோயில் சொல்லப்பட்டிருக்கிறார். மற்ற வாக்கியங்கள் இல்லாமல் அப்பாற்பட்ட விஷயங்கள் அதுக்காக வரக்கூடாண்டும் இல்லை. அதாவது காயமே கோயிலாக, கடுமையான வலிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனமது லிங்கமாக, நெய்யமே நெய்யும் பாலன் நிறைய நீராட்டி நாங்கள் ஒரு தூய்மையோட ஒரு காயத்தை செய்கிறதுக்கு கோயிலில் வந்து தமிழ் நாதகம் தான் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. மற்ற வாக்கியங்கள் வாசிக்க கூடாதுன்னு இல்லை. இல்லை கடவுளை கண்ணால் காண இல்லை. கடவுளை கண்ணால் காண இல்லை. மனம் தான் செய்கிறோம். எங்கிட்ட சூழ்நிலை வந்து மற்ற மக்களை நாங்கள் அரவணைச்சு போகிறோம் நடக்குது. மற்றது இலங்கை மாதிரி இங்கே உள் வீதி வெளி வீதி இல்லை. அங்கே வந்து என்ன அக்னி மூலையிலேருந்து தேர் வலிக்கிற ஈசான மூலையிலேருந்து தேர் வலிக்கிறது. அப்போ அந்த பிரமாதத்தில் அங்கே இருக்கிறபடினால அது சூழ்நிலையோட நடத்துறதுக்காக சந்தர்ப்பங்களாக இருக்குது. இங்கே உதாரணத்துக்கு இந்த கோயில் எடுத்துக்கொள்ளுவோம். கட்டிங்க பிள்ளை எடுத்துக்கொண்டால் உறுதி பிரதர்சனம், ஜாவ தரிசனம், தேர் திருவிழா ரெண்டும் உண்டுக்கலாம். அப்போ இதை சரிவிழா கொண்டால் ரொம்ப கதைக்கலாம். உண்மைதான். அப்போ சில விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்ச நல்ல ஒரு காரியத்தை செய்ய தெரியாமல் செய்யல. ஆனால் இந்த சூழ்நிலை அப்படியான சில விட்டுமுட்டான நடைமுறைக்கு கொண்டு இருக்குது. அதாவது திருவிழான்னு சொன்னால் இந்த பஞ்சகிருத்திகளை கொடுத்தா திருவிழா, சுவாமிக்கு தான் திருவிழா. வார என்ன பக்குவாதியங்களுக்கும் ஒரு இசைக்கலை வர்றதுக்கும் திருவிழா கிடையாது. அதெல்லாம் வந்து ஆடம்பரமான செய்கிற சில நடைமுறைகள். அப்போ இதில் நாங்கள் ரொம்ப சரிவழியாக கல்விக்கிட்டால் நம்ம கஞ்சிருக்கலாம். ஒருத்தர் வந்து நாங்கள் நல்ல கஷ்டம் மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இருந்தால் அது சொல்கிற கஷ்டமோ. சரி ஐயா, நன்றி ஐயா உங்களோட விளக்கத்துக்கு. ஏதோ எல்லாமே கடவுளுக்கு நல்லபடியாக சரி நல்ல விஷயம். நன்றி ஐயா. நான் கட்டிங்க
வடிவா கும்பிட்டீங்களா? சரி, தேர் இழுத்தீங்களா? ஆ ஆ சரி. அப்போ வணக்கம். எப்படி இருக்கு சாமியை வடிவா கும்பிட்டீங்களா? பிள்ளையாருன்ற அருள் உங்களுக்கு கிடைச்சிது. கை மெயினாக இது இழுத்தீங்களா? தேர் செஞ்சாச்சு எல்லாம். நீங்களும் தேர் இழுத்தீங்களா? தேர் இழுக்கலையா? பிடிச்சா சரியா? சந்தோஷம், நல்ல விஷயம். அப்போ நீங்கள் வடிவா கும்பிடுங்க, மிச்சத்தையும் மிச்சம் எல்லாம் வடிவா கும்பிட்டு பார்த்து இரவு பூசை நின்று பார்த்துட்டு போங்க என்ன. வடிவா கும்பிட்டீங்களா? அன்றைக்கு உங்களை பூப்பட்டால் கோயிலில் சாப்பிடைகளை எடுத்து போட்டுட்டேன். இன்றைக்கு நீங்கள் நீ சாப்பிட போகல தானே? சாமி கும்பிட்டீங்களா? எப்படி இருக்குங்கட ஹட்டிங்கன் கோயில்? சிறப்பாக திருவிழா நடக்கிறது. மீண்டும் மீண்டும் சிறப்பாக நடக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் வர உழைக்க வேண்டும். அடிக்கடி நீங்கள் கோயிலுக்கு வந்து இந்த ஹட்டிங்கன் கோயிலுக்கு வந்து வழிபடணும். எல்லா ஆலயத்தையும் நாங்கள் நல்ல விஷயம் தான், மனசுக்கு சந்தோஷம் தானே என்ன போகிறதால. நிச்சயம் ஆலயத்தை போகலாம், நிம்மதியாக இருக்கும். சரி, நன்றி. கொழுந்து கும்பிடுங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இந்த இவர் லைவ் வீடியோ எல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க தமிழ் MTV அண்ணா ரவி அண்ணன். நன்றி ரவி அண்ணன் விளம்பரத்தால் இன்றைக்கு பார்த்தீங்களா? நேற்று முந்தின நாள் நாங்கள் போட்ட விளம்பரத்தில் இன்றைக்கு நிறைய சனம் வந்திருக்கு. நன்றி. அடுத்த முறை எங்களை கட்டிங்க இன்னும் பெருசாகணும். இன்றைக்கு பேக மஸ்தா வந்தவர், அவருடைய காய்ச்சலாங்கள் அவரும் ஆசைப்படுறது இதுதான். ஏன்னா இது கொஞ்சம் இன்னும் பெருசாகணும். ஜேமக்கார சனங்களும் நிறைய கட்டிங்க சனங்களுக்கு வந்து தெரிஞ்சா அவங்க வந்து நிறைய எல்லாம் படிவா செய்வாங்க. உண்மை. அதோட இந்த சாப்பாடுகள் சாப்பிட்டு கடைகளில் பழங்கள் அதெல்லாம் வாங்கி கொண்டு போவாங்க. ஓ ஓ ஓ அந்த அதை வந்து எனக்கு இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் கொஞ்சம் விட்டுவிட்டாக இருக்கிறதால ஒரு பெருசாக விளம்பரப்படுத்தி வெளியாக்களை கொண்டு வர்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான உண்மைதான். என்னென்னா ஜெர்மன்கார சனத்துக்கு நிறைய எங்களோட தமிழ் சாப்பாடுகள் சாப்பிடு எங்களோட இதுகள் பார்க்க ஆசை. அப்போ அவங்களுக்கு இப்போ இந்த ஹட்டிங்கனில் இப்படி ஒரு விழா அன்றைக்கு நடக்குதுன்ட்டு இங்கே ஹட்டிங்கன் ஜெர்மன்காரர்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு விளம்பரப்படுத்துறதன் மூலம் நிறைய சனங்கள் அவங்க ஜெர்மன்கார சனங்களும் வந்து இப்போ வெளியில் நின்று எல்லாம் செய்து பார்த்து கொண்டு போக ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அடுத்த முறை நான் நினைக்கிறேன் ஆலயத்தால் நாங்கள் நிறைய விளம்பரம் செய்யணும். சரியா? வணக்கம். ஸ்பெஷன்சி தமிழ் இல்லையா? பிஸ்யன் டோய்ச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க Hattingen aus Hattingen? Kommen Sie aus Bielefeld? Ja. Also gehen Sie mal zum Hindus-Tempel oder sind Sie Hindu oder sind Sie verheiratet mit einer Tamil? Interessiert. Nur interessiert. Ja. Schön. Ja. Ich habe hier einen Tamil Matcha. Okay. Aber finde ich nicht. Gut. Schön, dass Sie hier sind und aus Bielefeld kommen Sie. Gehen Sie auch im Hamm-Tempel? Nächste Woche. Nächste Woche, natürlich. Ist ja in der Nähe von da, ne? Ja. Ja, gut. Wie finden Sie den Hattingen? Das erste Mal sind Sie hier in Hattingen? Das zweite Mal. Zweite Mal schon? Schön. Finden Sie? Letzte Woche schon mal hier. Okay. Ja, war echt schön. Schön, ne? Ja. Finden Sie schön? Ja. Der spricht bitte ein bisschen. Vanakkam, sir. Okay, dann schön. Schön. Okay, dann wünsche ich Ihnen einen schönen Tag noch. நன்றி நன்றி. என்னண்டா வேகமாயிஸ்தா ஆசைப்பட்டவர் தான் ஒருத்தங்க உடைக்கணுமாமண்டு உடைச்சிருப்பாரு நினைக்கிறேன். கும்பிட்டீங்களா? நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறீங்க? வெக்கம். சரி, ஓகே. வணக்கம் மஞ்சி, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் வடிவா கும்பிட்டீங்களா சாமியெல்லாம்? தேர் இழுத்தீங்களா? ஓகேயா? சோத்தோட வந்து நிற்கிறீங்க.
தம்பி சாப்பாடு அப்படி இருக்கு என்ன சொல்லுது சாப்பாடு? மோர் மோர் சூப்பரா இருக்கு. என்ன இன்னும் வித்தியாசமா இருக்கு. வணக்கம். வேற ஒரு திருட்டு ஐயர் ஒரு ஆள். எப்படி இருக்கிறீங்க நீங்க? எப்படி இன்றைக்கு சனம் எதிர்பார்த்தது இல்லை, குறைவா? இந்த வெதர் கொஞ்சம் அப்படி கம் கோயிலில் விசேஷம். கம் கோயில் எல்லாரும் கம் கோயிலுக்கு போயிருக்கோம். அது இந்த கட்டிங் கோயில் தேரன் இன்றைக்கு. அங்கே கம் கோயில் அடுத்த கிழமை. இன்றைக்கு வர வேண்டிய ஆக்கள் இங்கே வரணும். என்ன சரி, நீங்க வந்துருக்கீங்க கூட சாப்பிடறதுக்கு கூட வந்திருக்காரு. நோமல்லன்னு நாங்கள் இங்கே இருந்தாலும் சாப்பிட வருவோம். எப்படி 2 பேரும் மாறி மாறி அப்படியே கலாச்சிக்கோங்க. அண்ணா காப்ப காண இல்லையா? நீங்க கண்ட நீங்களோ? இல்ல இப்ப இந்த துளஞ்ச பிரதர் நீங்க சொல்லுங்க, துளஞ்ச காப்பு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்க வேணும். எடுத்தாக்கள் தயவு செய்து கொடுங்க. இல்லாட்டி இந்த வீடியோ பாக்குறாக்கள் தயவு செய்து கொடுங்க. அந்த புள்ள கடந்த அழுகுதாம். என்ன கட்டிங்க கோயில கொண்டு வந்து கொடுத்தீங்களன்னு சொல்லி சொன்னா அவங்க அந்த முறையான ஆக்கள்கிட்ட ஒப்படைப்பினம். என்ன நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நல்ல உதவியாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் ஆண்டவன் சன்னிதானத்துல எடுத்த மற்றவன் காப்பு எழுதுகள் உடனே ஒரு புண்ணியம் கிடைக்கும். நீங்க இது எப்படி இருக்கண்டா? இல்ல இது எப்படி இருக்கண்டா? இது எப்படி இருக்கண்டா? எங்க அப்பம் புதருக்க இல்லன்ற மாதிரி நான் எடுக்கல வந்து சொல்லிட்டான். செக் பண்ணணும். சொல்லணும். எடுத்தாக்கள் கோயில்ல உணர்ந்து கொடுத்தா நல்ல வேண. சரி, நன்றி. குடுப்பினம் நம்புவோம். அடுத்த முறை எல்லாரும் காப்பு படம் வாங்குவோம். அது மட்டுமில்ல, இது ஒரு எச்சரிக்கையா இருக்கு கம் கோயிலுக்கு சனத்துக்கு. கம் கோயில்ல தாலி அறுக்கிறதுக்கு குரூப் ஆறதே களவுக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க விழிப்புணர்வு இருக்கு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க நல்ல ஒரு அறிவித்தல். கம் கோயிலுக்கு போகும்போது நிச்சயமாக நகைகள் உங்கள் உடைமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். அது நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு வசதியா இருக்கும். நிகழ்வு செய்கிறவைக்கும் சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா. அண்ணா கார் நீங்க வந்து பார்க் பண்ணீங்கல்ல, அதுக்குள்ள இல்லையா? ஆனா வந்ததுக்கு நீங்க 5 ரூபா காசு கொடுக்கணும். அது இப்ப புது சட்டம். எந்த லோயர்? மாத்திட்டாரா? சரி, இப்ப என்னட்டு தந்தா 5 ரூபா, அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா 10 ரூபா. இங்க 5 ரூபா வாங்கி போட்டு விடும் கார் எல்லாம். நீர் சாப்பிட்டா 5 ரூபா வாங்குறது. இப்ப போனா ஃப்ரீ. 5 ரூபா வாங்கிட்டு காரை விடுமேன எல்லார்ட்டையும். இல்ல 500 பாவம் தானே. அப்ப பாவம் அந்த பிள்ளைக்கு ஒரு 5 ரூபா டிப்ஸா கொடுத்துட்டு போங்க. எடுத்து போடுவோம். இல்ல பாலப்பன் 2. இது யாருக்குமா எனக்கா? அதான் அவ்வளோ நேரம் பவுஸ் எடுத்த நீங்கள். இப்போ என்னடா சனமெல்லாம் டக் டக்குன்னு வந்துட்டு பக்கண்டா பார்த்து சுடணும். நீங்கள் எந்த இடத்துல இருந்து வாரீங்க? எஸ்என்ல இருந்தா வாரீங்க? அப்போ எஸ்என் கோயிலுக்கு அடிக்கடி போகிறீங்களா? கட்டியன் கோயிலுக்கு அடிக்கடி ஓமம் அப்படி வடிவா கும்பிட்டீங்களா? அண்டைக்கு பிடிச்சிருந்தா? அண்டைக்கு நான் சந்தோஷம். அப்பத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா? என் வடிவா கும்பிட்டாச்சு. தேர் இழுத்த நீ தானே பார்த்தேன். அப்படி நல்லா இருந்துச்சு. கடைசி மட்டும் அப்படிதான் இருக்கணும். என்ன சாப்பிட போறீங்களா இப்போ? என்ன அப்பமா என்ன சாப்பிட போறீங்களா? அப்பமா வாய்ப்பேன். நான் இப்போ அப்பத்துக்கு வெயிட் பண்ணுறேன். அந்த கடையில் போய் ஆர்டர் பண்ணேன், அப்பம் வரவே இல்லை. இப்போ இங்கே வந்து ஆர்டர் பண்ணிட்டு நிற்கிறேன். இப்போ இந்த அக்கா வந்து எனக்கு அப்பத்தை ஊத்துறண்டு போட்டு கணவருக்கு ஊற்றி விற்று விட்டுட்டா. எனக்கு இன்னும் வந்து சேரல அப்பம். இது எனக்கு என்ன? அதான் நான் பார்த்தேன் எனக்கு என்ன. அக்கா அப்ப நான் காசு தந்துடுறேன். ஒரு சோடி ஒன்று இல்லை.
எவ்வளோ அக்கா? இந்தாங்கோ இந்தாங்கோ. ஓ கேஸை கலட்டி விட்டுருவோம். இந்த ஒரு தருக்கும் அப்பம் இல்லை. வணக்கம். என்ன செய்யுங்கண்டா, குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி வைங்க. 6வது 5 ரூபா தந்துட்டு ஒரு சோடி அப்பம் கேட்டா 3 ரூபா 2 ரூபாய்க்கு மிச்சது குச்சி முட்டாயை கொடுத்து விடுங்க. மிச்ச காசெல்லாம் கொடுக்கல, தெரியும் தானே. பவுச இந்த பேர் வந்து பில்ல போடுறார் கோயிலால். வணக்கம் ஐயா. என்ன முதல் டக்குனு பில்ல போட்டுருவாங்க. முக்கியமான பாயிண்ட் தானே. இவரும் பாலோனும் கோயிலும் பாலோனும் எல்லாரும் பாலோனும். அதுக்கான அத்திவாரம் தான் இது. உண்மைதானோ? நல்ல விஷயம் தானே. ஓ பிலாப்பழம் எல்லாம் வைத்து முடிஞ்சிட்டு போலையா? இது எந்த கோயில இருந்து ஆட்டையை போட்டு வந்த நீ? எந்த கோயில இருந்து ஆட்டையை போட்டு வந்த நீங்க? இது சவுண்ட் சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் சவுண்ட் சர்வீஸ் செய்வீங்க? ஐஸுக்கு ஒரு கோன் ஐஸ் பண்ண ஒரு குச்சி ஐஸ் இப்ப உங்களோட ஐஸை நான் டேஸ்ட் பண்ணி தான் வாங்கணும். ஒன்று அப்ப தாங்க டேஸ்ட் பண்ணுவோம். ஐஸ் பண்ண சர்வத் சக்கரை தண்ணி குடிச்சா சக்கரை வருத்தம் வந்துடும். அது வேணும் அவங்களுக்கு. ஆனா சொல்லி சொல்லி போமா இனி நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நான் வீடியோ எடுக்கிற நேரம் எல்லாம் அந்த இதுல ஸ்பீக்கரை பூட்டி வச்சு பாட்டை போட்டுட்டு இப்ப கலட்டி வச்சுட்டு சனம் போயிட்டு இப்ப நான் ஆற வீடியோ எடுக்க. சரி, இப்ப எவ்வளவு சோறு மிஞ்சி இருக்கு? இரவு பூசைக்கு மாறாக்கள் சோறு கொடுக்கலாம். எல்லாம் முடிஞ்சா நல்ல விஷயம், நல்ல விஷயம். எல்லாம் முடிஞ்சு இவர் பக்கத்துல உப்பு புளி போட்டால் அப்ப அந்த வேட்டியை மடிச்சு கட்டி திரிறவர் என்ன செஞ்சவர்? பரவாயில்ல. இப்ப அண்டாவுக்குள்ள ஒரு தரம் பிள்ளை தானே இல்ல. இன்றைக்கு உண்மையா இந்த மோர் வந்து நிறைய சனம் நல்லா இருக்குன்னு குடிச்சது. அதுலயும் எங்கட ஹட்டிங்கன் பேகமாஸ் தான் இருக்காருல்ல, அவர் சொன்னார் சூப்பரா இருந்துச்சு. அந்த சர்பத், இந்த இது சர்பத் இல்ல மோர் நல்லா இருந்ததா. 2 பேரும் குடிச்சவன் நல்லா குடிச்சோம். கேட்டா இது என்ன அவரோட ஸ்பெஷல் சர்வீஸ் வந்து 2 அப்பமும் ஒரு தோசையும் பண்ணீங்கன்னா ஒரு சோறும் ஒரு அப்பமும். நீ 2 அப்போ இருந்து இதுல நிக்கிறீங்க. டேஸ்ட் பண்ண கூட தர மாட்டேன். இல்ல இல்ல பொமஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணல. அது ஐஸ் வேணுமெண்டா ஒன்றை தந்தா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்களை வேணாம் பொமஸ். நீங்க பொமஸை வச்சு பே காட்டாதீங்க. நீங்க எந்த விளையாட்டும் எங்களுக்கு வேணாம். ஐஸை தாங்க. ஐஸுக்குள்ள என்ன போட்டிருக்கு தம்பி? இங்க வா. முட்டை லீஸ்மா முட்டை இருக்கா இல்லையா? உள்ள வாசிச்சுட்டு சொல்லு. இல்லையா? இல்லையா? முட்டை இல்ல. magere melk met slagroom. ஓகே, தப்பிச்சிட்டீங்க. அவன் சொல்ல பாருங்க, இந்த ஐஸ் 1 ரூபா 50 சமாம். கோன் எக்ஸ்ட்ரா காசா.
அது அவிக்கிறல்ல உள்ள பொறிக்கிறது. நீங்க இப்படியா இப்ப எத்தனை பேக்கெட் பொமஸ் இன்றைக்கு வித்திருப்பீர்? 10 நீங்களும் 5 வாங்க. பரவாயில்லண்டே பொமஸும் வித்திருக்கு நல்லா. இது என்ன பார்த்தா மட்டன் ரோல் மாதிரி இருக்கு. மட்ட கடை. எங்க வர்றீங்களோ இதுக்குள்ள காரை கொண்டு விட்டதுக்கு 5 ரூபா வந்துட்டு போங்க. பேங்க்ல இருந்து கழியுமா? சரி வரேன். ஓகே கலைக்காய்ங்க அது வந்து சாப்பிடட்டும். பாவம் அதுவும் பசிதானே. சீக்ரெட் ஃபுட் சர்வீஸ் என்ன இப்போ அப்படி இந்தா அண்ணா பில் போட வந்துட்டார். அண்ணே கொத்து வாங்குறாங்க. என்ன தலை கொத்த போறீங்க? இவர் கொத்து வாங்குறாங்கள இஞ்சால வரட்டாம். என்ன குறைஞ்சிட்டு சரி நர்வஸா நிக்கிறேன். சரி ஓ தம்பி அங்க போட்டாம். உண்மைதானே? வாங்கிட்டீங்களா எல்லாம்? என்ன வாங்க போறீங்க? பாருங்க கட்டிங்கன் கோயில்ல மாதுளம் கண்டு நிக்குது. கண்டு இல்லப்பா பெரிய மரம் பூத்து நிக்குது. பாருங்க ஓ மாதுளை பூத்து நிக்குது. இந்த மிளகாக்கண்டுலாம் வச்சுக்காங்க, வாழைக்கண்டு வச்சுக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு வடிவா கும்பிட்டீங்களா? அவருக்கு என்ன இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. பிள்ளைகளும் கல்யாணம் என்ஜாயா தெரியுறான். எல்லாம் முடிஞ்சு ஜாலியா சுத்தி கொண்டு ஜாலி. இப்ப இந்தியாவுக்கு இஞ்சி நிக்கிறான். இல்ல இவருக்கு இப்ப நான் சொல்லி அடுத்த முறை கோயில்ல மேலுக்கு ஒரு ரூமை போட்டு கொடுத்தா இஞ்சிய திருவிழா முழுக்க முழிச்சு போட்டு போகலாம்.